ஒரு ஊரில் பெரிய பணக்காரர். அவருக்கு 3 பசங்கள்ல கடைசி பையன் எப்போதும் ஏசப்பா கிட்ட ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. இந்த பணக்கார அப்பா உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருந்தப்ப அவர்கிட்ட இருந்த எல்லா சொத்துக்களையும் அவரோட பிள்ளைங்களுக்கு பிரித்து கொடுக்க முடிவு பண்ணார். அதனால் அவங்க 3 பசங்களையும் அவங்களோட பிள்ளைகளையும் அவரோட பெட்டுக்கிட்ட வர சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பையனை பார்த்து, நீ எப்போதும் வீட்லேயே தான் இருக்க, அதனால் இந்த வீட்டை உன் பேரில் எழுதி வைக்கிறேன்னு சொன்னார். செகண்ட் பையனை பார்த்து, நீ எப்போதுமே வேலைன்னு இருக்க, அதனால் உனக்கு 5 ஏக்கர் நிலத்தை எழுதி கொடுக்குறேன்னு சொன்னார். 3வது பையனை பார்த்து, நீ எப்போவுமே ஏசப்பாவே நம்பியிருக்க, அது எனக்கு தெரியும், அதனால் இந்த மர சிலுவையை உனக்கு தரேன், இந்த சிலுவை தான் உன்னை உயர்த்தும் அப்படின்னு சொல்லி 5 அடி உயரம் உள்ள ஒரு மர சிலுவையை அவர் கையில் கொடுத்தாரு. கொஞ்ச நாளே அந்த அப்பா இறந்து போயிட்டார். முதல் 2 பசங்களுக்கும் சொத்தை பிரித்து கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அந்த 3வது பையனோட ஒய்ஃபு அவர்கிட்ட வந்து ரொம்ப சண்டை போட்டாங்க. உங்கள் அப்பாவுக்கு உங்கள் மேலே பாசமே இல்லை, அதனால தான் உங்களுக்கு சொத்து கொடுக்காம போயும் இந்த வெறும் சிலுவையை கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சண்டை போட்டு, நீ உன் கூடவே வாழ மாட்டேன், உன் கூடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த 3வது பையனுக்கு அவங்க அப்பா செஞ்ச விஷயம் ரொம்ப குழப்பமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த சிலுவையை வீட்டில் இருக்க ஒரு செவரில் ஆணி அடிச்சு மாட்டி வச்சிருந்தாரு. ஒரு பக்கம் மனைவி பிள்ளைங்க யாரும் இல்லை, இருந்தாலும் ஒரு முறையும் அந்த சிலுவை பார்க்கும்போது, சிலுவை என் லைஃப்ல இருக்க பிரச்சனையை மாற்றித்தாங்க அப்படின்னு ப்ரே பண்ணுவாரு. நான் ஒரு பெரிய பொருளை வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வரும்போது அது அந்த சிலுவை மேல பட்டு தொப்புன்னு கீழே விழுந்துருச்சு. அது கீழே விழுந்த வேகத்துல அதுல இருந்து தங்கம் வெள்ளி வைரம்னு கீழே விழுந்துச்சு. அதை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார். அவர் கண்ணு அவராலே நம்ப முடியல. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த சிலுவையை மேலே தூக்கி பார்க்கும்போது அந்த சிலுவையோட 4 மூலையிலையும் ஒரு மூடி போட்டு மூடி இருந்ததை அவர் கண்டுபிடிச்சார். சிலுவை கீழே விழுந்த வேகத்துல அதுல ஒரு முடி திறந்துருச்சு. அதனால இதெல்லாம் கீழே விழுந்துருச்சு. என்ன நடந்திருக்கு உங்களுக்கே தெரியும் தானே? ஆமாங்க, அந்த சிலுவையில் இருந்த எல்லா பொருட்களுமே 3வது பையனோட வாழ்க்கையை தலைகீழா மாத்திருச்சு. இழந்து போன எல்லா சந்தோஷத்தையுமே அவர் திருப்பி பெற்றுக்கொண்டார். அவரோட குடும்பமும் மறுபடியும் சேர்ந்துருச்சு. உண்மையாவே அந்த சிலுவை அவரோட வாழ்க்கைய மாத்திருச்சு, உயர்த்திருச்சு. ஆமாங்க, ஏசப்பா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவித ஆசீர்வாதங்களையும் இந்த சிலுவையினால சம்பாதிச்சு வச்சிருக்காரு. சிலுவையில் தூங்குகிற அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைவார்கள் என்று பைபிள் கூட சொல்லியிருக்கு. என்னை அன்பு செய்ய யாருமே இல்லைன்னு சொல்றீங்களா? இயேசுவின் சிலுவை பாடுகள் உங்க மேல கடவுள் வைத்திருக்கிற அன்பை நமக்கு காட்டுது. கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. என்னுடைய பாவங்கள் அதனால இன்றைக்கு வியாதியால தவிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? இயேசுவின் சிலுவை பாடுகளினால் உண்டான தழும்புகள் உங்களை குணமாக்கும் மருந்து. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தினாலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2:24. என்னுடைய அழுக்கான பாவ வாழ்க்கையிலேருந்து நான் ஒரு சுத்தமான வாழ்க்கைக்கு வரவே முடியலன்னு புலம்புறீங்களா? இயேசுவின் சிலுவை பாடுகளினால அவர் சிந்தின ரத்தத்தினால நம்ம சுத்தமாக்கப்படுறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். 1 யோவான் 1:7. ஐயோ, இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்குள்ள சிக்கி இருக்கேனே, என்னை மீட்க யாரால முடியும் என்று தவிக்கிறீர்களா? இயேசுவின் சிலுவை பாடுக உங்களை மீட்கக்கூடியது. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. 1 பேதுரு 1:19. பாவ சோதனைகளை என்னால் ஜெயிக்கவே முடியல நொந்து போயிருக்கீங்களா? இயேசுவின் சிலுவை பாடுக உங்களுக்கு வெற்றி வாழ்க்கையை தரக்கூடியது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர்களின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாகுமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். கொலோசேயர் 2:15. அதனாலதான் சொல்கிறோம், உங்களை என்னைக்கும் அன்பு செய்து உங்களுடைய பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுதலை கொடுத்து உங்களுக்கு எப்போதும் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை கொடுக்கிற சிலுவை நாதரையே நாம் சார்ந்து வாழ்வோம். ஹாப்பி ஈஸ்டர்.